இட்லிக்கும் தோசைக்கும் வெங்காய சட்னினா சொல்லவே தேவையில்ல. டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயத்துல செய்யற சட்னிக்கு அளவே கிடையாது. அந்த ரெசிபியை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். இதுக்கு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமா புளி சேர்த்து பருப்போட நிறம் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இது கூடவே 4 வரமிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் சீவிட்டு அதையும் இதோட சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை ரஃபா கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கிக்கிட்டேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து தண்ணி எதுவுமே ஊத்தாம விழுத அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இப்ப அரைச்சு வச்சிருந்த சட்னியை இதோட சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு சிம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நிச்சயமா இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.